வணக்கம். 20வது நூற்றாண்டின் தொடக்கம் மிகப்பெரிய மாறுதல்களை சீனாவில் ஏற்படுத்தியது. சீன நாட்டு மக்களிடையே புதிய சிந்தனைகள், புதிய எண்ணங்கள், புதிய சமுதாய பிரிவினர்கள் தோன்றத் தொடங்கினார்கள். ஆகவே சீன வரலாறு ஒரு புதிய திசையை நோக்கி, ஒரு புதிய கலாச்சார மாறுதலை நோக்கி, புதிய அரசியல் அமைப்புகளை நோக்கி நகரத் தொடங்கியது. சீன ஆட்சியை பொறுத்தவரையில் எதேச்சதிகாரமான ஆட்சியாக விளங்கியது. அங்கே மக்களுக்கு அதிகாரம் எல்லை வரையறுக்கப்படவில்லை. நிர்வாகத்திற்கும் சட்டம் இயற்றுதலுக்கும் இடையே அதிகார பகிர்வினை ஏற்படவில்லை. சீன அரசர் எல்லையற்ற அதிகாரங்களை பெற்றிருந்தார். சீனாவில் அரசியல் அமைப்பு உரிமைகளை சொல்லியிருந்தாலும் கூட அது பெருமளவிற்கு ஒரு காகிதத்தில் எழுதப்பட்ட உரிமையாகவே இருந்தது. சீனாவில் 3 புதிய நிலைகளை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஒன்று, மத்திய அரசின் அதிகாரம் குறையத் தொடங்கியது. மஞ்சு அரசு வீழ்ச்சி அடைந்ததின் காரணமாக மத்திய அரசு தன்னுடைய அதிகாரத்தை செலுத்த இயலாத ஒரு நிலை. 2, முதல் உலகப் போர் தொடங்கியதால் ஐரோப்பிய நாடுகள் அனைத்தும் தங்களுடைய கவனத்தை அந்த முதல் உலகப் போரில் ஈடுபடுத்தின. 3வதாக சீனாவின் மீது ஜப்பான் தன்னுடைய அதிகாரத்தை விரிவுபடுத்த தொடங்கியது. பல பகுதிகளை, சீன பகுதிகளை தான் ஆக்கிரமித்துக் கொள்ள வேண்டும் என்ற முனைப்பில் ஈடுபட்டது. ஆகவே சீன சிவில் சமுதாயத்தில் உடன்படிக்கை நகரங்கள் ஒருபுறமும், போர் பிரபுக்கள் ஆண்ட பகுதி ஒருபுறமுமாக இருவிதமான ஆட்சி பகுதிகள், இருவிதமான ஆட்சி அமைப்புகள் இருந்தன. மேற்கத்திய நாடுகள் பல உடன்படிக்கை நகரங்களை தங்கள் வசப்படுத்தியதின் காரணமாக வங்கிகள், இன்சூரன்ஸ் கம்பெனிகள், பெரும் நகரங்கள், அதற்கான கட்டமைப்புகள், பல்கலைக்கழகங்கள், வங்கிகள் போன்ற புதிய தொழில்கள், புதிய சமுதாய பிரிவினர்கள் தோன்றத் தொடங்கினார்கள். ஆகவே சீனாவை பொறுத்தவரையில் 2 விதமான ஆட்சி பகுதிகள். ஒன்று, போர் பிரபுக்களுக்கு உட்பட்ட பகுதி. இன்னொன்று, உடன்படிக்கை நகரங்களாக மேலை நாட்டினரிடையே கிடைத்த பகுதி. ஆகவே இவ்வாறு இருவேறு ஆட்சி பகுதிகளை, இருவேறு ஆட்சி அமைப்புகளை நம்மால் காண முடிகின்றது. 20வது நூற்றாண்டு உலக வரலாற்றில் பல திருப்பு முனைகளை ஏற்படுத்தியது. இந்த முதல் உலகப் போர் கூட சுய நிர்ணய கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டது. அந்தந்த பகுதி மக்கள் தங்களுடைய நிலைகளை தாங்களே வகுத்துக் கொள்ளலாம் என்ற ஒரு கோட்பாடு ஏற்பட்டது. சீனாவை பார்க்கின்ற பொழுது அங்கே மக்கள் தொகை பெருக்கம் அதிகமாக இருக்கின்றது. அங்கே வெள்ளம், பஞ்சம் அதிகமாக இருக்கின்றது. ஒரு நாட்டில் அமைதி நிலவ வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டது. கன்பூசிய கருத்துக்களில் இருந்து மக்களால் விடுபடவில்லை. மஞ்சு பேரரசினுடைய ஆட்சி வீழ்ந்தாலும் மக்களிடையே கன்பூசிய கருத்துக்களினுடைய தாக்கம் இருந்தன. மேலை நாட்டவர்களுடைய வருகையின் காரணமாக புத்தம் புதிய கருத்துக்கள், மேலை நாட்டு கருத்துக்கள், மேலை நாட்டு கல்வி முறை, மேலை நாட்டு கிறித்தவ மத பிரச்சாரம் போன்ற பல்வேறு நிலைகள் சீன மக்களை புதிதாக சிந்திக்க தூண்டியது. சீன மக்களும் சிந்திக்க தலைப்பட்டார்கள். இவ்வாறு பழமைக்கும் புதுமைக்கும் ஒரு இணைப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிந்தனை ஓட்டம் மக்களிடையே ஓடத் தொடங்கியது. சீனாவை பொறுத்தவரையில் தனிமனித உரிமைக்கும் அரசினுடைய கட்டுப்பாட்டிற்கும் ஒரு இணக்கம் ஏற்பட வேண்டும். மனித உரிமைகள், இண்டிவிஜுவலிசம், தனி மனிதத்துவம் போன்ற கருத்துக்கள் சீனாவில் தொடங்கிய நிலையில் இந்த தனிமனித கருத்துக்களுக்கான கட்டுப்பாடு சீன பேரரசனுடைய காலம் முழுவதும் மக்களுக்கு உரிமைகள் வழங்கப்படவில்லை. அவர்களுடைய எதேச்சதிகாரத்தினுடைய எல்லை அளவிடற்கரியது. ஆனால் புதிய சித்தாந்தங்கள், புதிய எண்ணங்களின் காரணமாக மக்கள் தனிமனித எண்ணங்களை, தனிமனித கருத்துக்களை சிந்திக்க தலைப்பட்டார்கள்.
சீன தலைவர் ஒருவர், மக்கள் நாட்டிற்காக பிறந்திருக்கின்றார்கள். நாடு மக்களுக்காக இல்லை. ஹெவன் மேண்டேட் ஃப்ரம் ஹெவன், சொர்க்கத்தினுடைய ஆணையின்படிதான் சீன அரசர் செயல்படுகின்றார். ஆகவே ஏட்டளவில் தனிமனித அதிகாரம் இருந்தாலும், காலங்காலமாக தொன்று தொட்டு சீன மக்கள் ஒரு குழுவுக்கு கட்டுப்பட்டவர்களாக, ஒரு கன்பூசிய கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டவர்களாக விளங்கினார்கள். ஆகவே சீனாவில் ஒரு சிவில் சமுதாயம் ஏற்படுவது ஒரு நீண்ட தொலைநோக்கை உடையது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சீனாவில் பத்திரிகை வளர்ச்சி தொடங்கியது. சீனாவில் கல்வி வளர்ச்சி தொடங்கியது. மேலை நாட்டு ஆட்சியின் தாக்கமாக, ஜப்பானுடைய ஆக்கிரமிப்பு நடவடிக்கையின் காரணமாக வியாபாரிகள், இளைஞர்கள், மாணவர்கள், பல்கலைக்கழகங்கள் போன்றவை தம்முடைய நாட்டை எவ்வாறு சீர்படுத்துவது, தம்முடைய நாட்டை எவ்வாறு மேம்படுத்துவது, எவ்வாறு சீன தேசியத்தை வளர்ப்பது, எவ்வாறு தன்னுடைய நாடு வலிமை பெறுவது என்று பல்வேறு வகையாக சிந்திக்க ஆரம்பித்தார்கள். ஆகவே அரசியல், சமுதாயம், பொருளாதாரம், கலாச்சாரம், கல்வி போன்ற துறைகளில் புதிய புதிய சிந்தனைகள் துளிர்க்கத் தொடங்கின. சீனாவில் பத்திரிகை வளர்ச்சி இயந்திர தொழில் புரட்சியின் காரணமாக பொருட்கள் பெருமளவில் செய்து குவிக்கப்பட்டு, வங்கி வளர்ச்சியின் காரணமாக, கப்பல் கட்டும் தொழில் வளர்ந்ததன் காரணமாக, மேலை நாட்டவர்கள் கிளை நாட்டுகளை நோக்கி வர ஆரம்பித்தார்கள். இவ்வாறு மேலை நாட்டு வர்த்தகம் தொடங்கியது. இதனால் அவர்கள் அதிகமான லாபத்தை சம்பாதித்தார்கள். இந்த சூழலில் பத்திரிகை வளர்ச்சி மேலை நாட்டினுடைய தாக்கத்தின் காரணமாக சீனாவிலும் வளரத் தொடங்கியது. முதன் முதலாக சீனாவில் சென்பாவ் என்ற பத்திரிகை தான் சாங்காய் நகரில் தொடங்கப்பட்டது. இது தினசரி 15,000 பிரதிகள் விற்கப்பட்டது. இதில் வர்த்தக செய்திகள் இடம்பெற்றன. அதற்கு பின்னர் வாங் டோ என்பவர் ஹாங்காங் நகரில் ஒரு பத்திரிகையை தொடங்குகின்றார். இதற்கு முன்பாகவே ஒரு 12 சீன மொழி பத்திரிகைகள் இருக்கின்றன. வாங் டோ ஹாங்காங்கில் ஒரு பத்திரிகையை தொடங்குகின்றார். இந்த பத்திரிகையினுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு சீன மக்களை சிந்திக்க தலைப்பட்டது. செய்தித்தாள்கள் பல்வேறு கருத்துக்களை மக்களிடையே சேர்க்கின்றன. அந்த கருத்துக்களை வாசிப்பவர்கள் சிந்திக்க தலைப்படுகின்றார்கள். நாட்டினுடைய நிகழ்வு, வெளிநாட்டினுடைய நிலவு, வர்த்தக நிகழ்வு போன்றவற்றை அறிந்து கொள்வதற்கு அல்லது சிந்திப்பதற்கு, விவாதிப்பதற்கு ஒரு களமாக இந்த செய்தித்தாள் விளங்கியது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். சீனாவில் மாணவர்கள் ஜப்பானில் சென்று படித்தார்கள், பிரான்சில் சென்று படித்தார்கள், வேறு நாடுகளில் சென்று படித்தார்கள். அப்படி வெளிநாடு சென்ற சீன அறிஞர் ஒருவர் நியூ யூத், புதிய தலைமுறை என்ற பத்திரிகையை தொடங்குகின்றார். இந்த பத்திரிகை கன்பூசிய கருத்துக்களை கடுமையாக சாடியது. விஞ்ஞான பூர்வமான திறனாய்வுக்கும், விஞ்ஞான கருத்துக்களுக்கும் இந்த புதிய தலைமுறை பத்திரிகை அதிக விளம்பரம் கொடுத்தது. சீனாவில் பத்திரிகைகளுக்கு உரிமை வழங்கப்படாததன் காரணமாக ஜப்பானில் இருந்து சுதந்திரமாக பத்திரிகைகள் கருத்துக்களை சுதந்திரமாக வெளியிட்டன. இதையும் சீன மக்கள், சீன மாணவர்கள் அறிந்து கொண்டார்கள். இவ்வாறு சீனாவினுடைய நிலையை நன்கு அறிந்து கொள்வதற்கு இந்த பத்திரிகைகளினுடைய வளர்ச்சி மிக அபரிதமாக அமர்ந்தது. சாங்காய் கமர்ஷியல் பிரஸ் என்ற ஒன்றையும் அங்கே தொடங்குகின்றார்கள். மேலும் கிறித்தவ பாதிரியார்கள் பல பள்ளிகளையும், கல்லூரிகளையும் தொடங்கியதன் காரணமாக சீனாவில் படிப்பவர்களுடைய எண்ணிக்கை படிப்படியாக உயர்ந்தது. ஆகவே சீனாவின் எழுச்சிக்கும், சீனாவில் தேசியம் வளர்வதற்கும் பத்திரிகையினுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு. அது மட்டுமல்ல, பத்திரிகை ஆசிரியர்கள் தங்களுடைய கருத்துக்களையும் எடிட்டோரியல்ஸ் வாயிலாக தெரியப்படுத்தினார்கள். ஆகவே சீனாவில் படிப்படியாக பல நகரங்களில், பள்ளிகளில், கல்லூரிகளில் மாணவர்கள் செய்தித்தாள்களை படிக்க ஆரம்பித்தார்கள். இந்த செய்திகள் தொடக்கத்தில் வர்த்தக செய்திகளாக இருந்தாலும் கூட, காலப்போக்கில் பொது செய்திகளும் வெளியிடப்பட்டன.
இவ்வாறு பத்திரிகை சுதந்திரம், பத்திரிகையினுடைய எழுச்சி, சீன வரலாற்றில் இரண்டர கலந்த நிலையை நாம் 20வது நூற்றாண்டின் தொடக்கத்தில் நாம் பார்க்கின்றோம். சீனாவில் கல்வி வளர்ச்சி மேலை நாட்டவரின் வருகைக்கு பின்பு புது வேகம் எடுக்கத் தொடங்கியது. சீன நாட்டில் கல்வியை ஆங்கில வழியில் கற்பித்தார்கள். கிறித்தவ மத பெரியார்கள், மேலை நாட்டவர்கள் தங்களுடைய உடன்படிக்கை நகரங்களில் இந்த பள்ளிகள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் தோன்றத் தொடங்கின. தொடக்கத்தில் சீனர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை எந்த மொழியில் கற்பது? ஏனென்றால் கன்பூசிய கருத்துக்கள் மக்களிடையே மிகப்பெரிய தாக்கத்தை தொடக்க காலத்திலிருந்தே ஏற்படுத்தியிருந்தது. அதிலிருந்து அவர்களால் விடுபட இயலவில்லை. அதேபோன்று குடும்பத்தினுடைய கட்டுப்பாடு, தந்தையினுடைய கட்டுப்பாடும் அதிகமாக இருந்தது. இந்த சூழலில் மேலை நாட்டு கல்வி அறிமுகமாயிற்று. ஆகவே சீனர்களுக்கு எந்த மொழியில் கற்பித்துக் கொடுப்பது என்ற ஒரு நிலை ஏற்பட்டது. இந்த கிறித்தவ பாதிரியார்கள் நடத்திய பள்ளிகள், உடன்படிக்கை நகரங்களில் நடந்த பள்ளிகளில் தேர்வுகள் ஆங்கில மொழியில் நடத்தப்பட்டன. இந்த சீர்திருத்தவாதிகளுக்கு பழமைக்கும், புதுமைக்கும் எவ்வாறு ஒரு இணைப்பை ஏற்படுத்துவது என்ற ஒரு நிலை ஏற்பட்டது. சீன மாணவர்கள் பிரான்சிலும், ஜப்பானிலும், அமெரிக்காவிலும் கல்வி பயிலத் தொடங்கினார்கள். அங்கிருந்து வந்த மாணவர்கள் அங்கிருந்த கருத்துக்களை மக்களிடையே படிப்படியாக சொல்வதற்கு இது வாய்ப்பாக அமைந்தது. செயின்ட் ஜான்ஸ் காலேஜ் முதன் முதலாக கிறிஸ்தவர்கள் தொடங்கிய கல்லூரி செயின்ட் ஜான்ஸ் காலேஜ். அதேபோன்று சாங்காய் நகரில் இம்பீரியல் யூனிவர்சிட்டி, அதேபோன்று பீக்கிங் யூனிவர்சிட்டி, அமா யூனிவர்சிட்டி, இதை தவிர பல நூற்றுக்கணக்கான பள்ளிகள், நடுத்தர பள்ளிகள், மிடில் ஸ்கூல்ஸ், ஆரம்ப பள்ளிகள், இதை தவிர சீனர்களே தனியாக பள்ளி, கல்லூரி, பல்கலைக்கழகங்களை நடத்தி தொடங்கினார்கள். இவ்வாறு ஆங்கில கல்வியினுடைய தாக்கம் படிப்படியாக மக்களை புதிதாக சிந்திக்க தலைப்படுத்தியது. அதேபோன்று பிரான்சில் இருந்து பேராசிரியர் ஒருவரை அழைத்து இங்கே சீனாவிற்கு வரவழைத்தார்கள். அவருடைய தாக்கத்தின் காரணமாக புதிய கோட்பாடுகள், புதிய சிந்தனைகள் மாணவர்களிடையே பரவ ஆரம்பித்தது. இவ்வாறு பொது விஷயங்களை சிந்திப்பதற்கு, விவாதிப்பதற்கு ஒரு களமாக இந்த பள்ளிகளும், கல்லூரிகளும் செயல்பட்டன. உலக அரங்கிலும், சீனாவிலும் நிகழ்ந்த நிகழ்வுகள் புதிய திசையை நோக்கி, புதிய சிந்தனையை நோக்கி மாணவர்களையும், சீர்திருத்தவாதிகளையும் அனுப்பியது. ஆகவே இந்த சீனாவில் ஏற்பட்ட கல்வி வளர்ச்சியும், சமுதாய மாறுதலுக்கும், சிவில் சமுதாயத்தினுடைய எழுச்சிக்கும் ஒரு தொடக்கமாக அமைந்தது. சீனா சீனாவில் ஆங்கில கல்வி வேரூன்றத் தொடங்கியது. இதற்கு ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷன் ஒரு உறுதுணையாக அமைந்தது. அதேபோன்று அறிவியல் சங்கம், சயன்ஸ் சொசைட்டி என்ற ஒன்றையும் உருவாக்கினார்கள். இவ்வாறு மேலை நாட்டு கல்வியினுடைய தாக்கத்தின் காரணமாக கன்பூசிய கருத்துக்கள் படிப்படியாக தன்னுடைய செல்வாக்கை இழக்கத் தொடங்கியது. மாணவர்கள் புதிய வேகத்துடன், புதிய சிந்தனைகளுடன் தன்னுடைய நாட்டினுடைய நிகழ்வையும், பன்னாட்டுகளினுடைய நிலையையும் உணரத் தொடங்கினார்கள். சீன தேசியம் வளர ஆரம்பித்தது. ஆகவே சீன மக்களிடையே தங்கள் நாடு ஒன்றுபடுத்தப்பட வேண்டும். தங்களுடைய வேர்களை கன்பூசிய சித்தாந்தங்களை புதுப்பிக்க இயலுமா? இந்த மேலை நாட்டு தாக்கத்தை எவ்வாறு சமாளிப்பது? சீனா சீனாவுக்கு ஜப்பான் மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக இருக்கின்றதே. இதை எவ்வாறு எதிர்ப்பது? போன்ற எண்ணங்களால் சீன மாணவர்கள், சீன வர்த்தகர்கள் மற்றும் பொதுமக்கள் பாதிக்கப்பட்ட ஒரு நிலையை நம்மால் உணர முடிகின்றது. சீனாவை பொறுத்தவரையில் சீன எழுத்து முறையில் மாற்றம் காண வேண்டும் என்ற ஒரு நிலை ஏற்பட்டது. அதாவது சீனாவில் மேலை நாட்டு தாக்கம் ஆரம்பித்து விட்டது. இந்த மேலை நாட்டு தாக்கத்தை எவ்வாறு சமாளிப்பது? சீன மக்கள் தங்களை எவ்வாறு தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நிலைக்காக சீன பத்திரிகைகள், சீன பள்ளிகள், சீன பல்கலைக்கழகங்கள் போன்றவை தங்களை தயார்படுத்திக் கொள்ள ஆரம்பித்தன. ஆகவே மேலை நாட்டு விஞ்ஞானத்திற்கும், கீழை நாட்டு அறநெறிக்கும் ஒரு இணைப்பு பாலத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதை சீன சீர்திருத்தவாதிகள் உணர்ந்தார்கள். சிவில் சமுதாயம் மாற வேண்டும், தனிமனித உரிமைகள் காக்கப்பட வேண்டும் என்ற எண்ணங்களும் தலைதூக்கத் தொடங்கின. ஆகவே சீனாவில் புதிய சிந்தனை மலரத் தொடங்கியது. மாணவர்கள் புதிய திசையை நோக்கி நகர ஆரம்பித்தார்கள்.
உலக வரலாற்றிலும் பல மாறுதல்கள் ஏற்பட்டன. ஆகவே சீன சமுதாயம் படிப்படியாக மேலை நாட்டு தாக்கத்தை எதிர்கொள்வதற்கு தன்னை தயார்படுத்திய களமாக இந்த 20ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்க காலம் அமைகின்றது. சீன எழுத்து முறை பண்டைய கிளாசிக்கல் லிட்டரேச்சர் பண்டைய இலக்கியங்களை அடிப்படையாக கொண்டது. அதனை எளிதாக யாரும் அறிந்து கொள்ள முடியாது. ஆகவே அதனை சீர்படுத்த வேண்டும் என்ற நிலையில் பேச்சு மொழியையே எழுத்து வடிவமாக கொண்டு வரத் தொடங்கினார்கள். சீனாவில் பேச்சு வழக்கை எழுத்து வடிவமாக ஏற்றுக்கொண்டார்கள். இதனால் என்ன பலன் என்றால், ஒரு தொழில் செய்பவர் அல்லது வேறு நிலையில் இருப்பவர்கள் இதை எளிதில் பயன்படுத்திக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக பங்ஷனல் லிட்ரசி தங்கள் செயல்பாட்டிற்கு இந்த புதிய எழுத்து சீர்திருத்தம் அடிப்படையாக அமைந்தது. பண்டைய இலக்கியங்களை படித்தால் தான் சீன மொழியை அறிந்து கொள்ளும் என்ற நிலையை விடுத்து பாமர மக்களும் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக பண்டிதர்களுக்கு மட்டுமே தெரிந்த சீன மொழியை பாமரர்களும் தெரிந்து கொள்வதற்கு ஏதுவாக பேச்சு வழக்கில் அதனை மாற்றி அமைத்தார்கள். மே 4த் மூவ்மெண்ட் மே 4 1919 முதல் உலகப் போர் முடிவுக்கு வந்தது. அதன்படி வெர்சைல்ஸ் உடன்படிக்கை கையெழுத்தாயிற்று. இந்த வெர்சைல்ஸ் உடன்படிக்கையினுடைய தாக்கம் சீனாவையும் பாதித்தது. முதல் உலகப் போரில் ஜெர்மனி தோற்கடிக்கப்பட்டது. பல பகுதிகளை பிரான்சிற்கு இழந்தது. அதன் மீது அதிகமாக நஷ்ட ஈட்டுத் தொகை விதிக்கப்பட்டது. சீனாவிலும் சாண்டூங் பகுதி இதற்கு முன்பு வரை ஜெர்மனியினுடைய கட்டுப்பாட்டில் இருந்த சாண்டூங் பகுதி தற்பொழுது ஜப்பானுக்கு மாற்றி கொடுக்கப்பட்டது. இதை கண்ணுற்ற சீன மக்கள், சீன மாணவர்கள், சீன வர்த்தகர்கள் போன்றவர்கள் மனக்கொதிப்பு அடைந்தார்கள். தினாமன் சதுக்கம் பீகிங்கில் உள்ள தினாமன் சதுக்கத்தில் மாணவர்கள் ஒன்று திரண்டார்கள், போராட்டம் நடத்தினார்கள். ஜப்பானிய பொருட்கள் பகிஷ்கரிக்கப்பட்டன. ஜப்பானிய பொருட்களை யாரும் வாங்குவதில்லை. பல சங்கங்கள் ஏற்படுத்தப்பட்டன. இவ்வாறு சீனர்களுடைய வெறுப்பு, சீனர்களுடைய ஆத்திரம் ஜப்பானியர்கள் மீது திரும்பியது. ஜப்பானிய பொருட்கள் பகிஷ்கரிக்கப்பட்டன. ஓராண்டிற்கும் மேலாக சீன மாணவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். வியாபாரிகள் தங்கள் கடைகளை மூடினார்கள். இவ்வாறு சீனர்கள் ஜப்பானுக்கு எதிரான தங்களுடைய எதிர்ப்பை மிக வலுவாக தொடர்ச்சியாக காட்டியது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. இந்த போராட்டத்தினுடைய தலைமை பொறுப்பை மாணவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆகவே முதல் உலகப் போரினுடைய தாக்கம் சாண்டூங் பகுதி ஜப்பானுடைய கட்டுப்பாட்டில் வந்தது. சீன தேசியத்தினுடைய எழுச்சிக்கு மிகப்பெரிய உந்துதலாக அமைந்தது. ஜப்பானை பொறுத்தவரையில் ஜப்பானுடைய நவீனமயமாக்கல் ஒரு மிகப்பெரிய தாக்கம். ஜப்பானுடைய வளர்ச்சி மிக அபரிதமான வளர்ச்சி. தன்னை ஒரு மேலை நாடாக மாற்றிக்கொண்டது. தன்னுடைய ராணுவ வலிமை, படை வலிமை, தன்னுடைய ஆட்சி முறை போன்றவர்களை மேலை நாட்டினுடைய மாதிரியாக தன்னை மாற்றிக்கொண்டு மிகப்பெரிய சக்தியாக அமைந்தது. இதனுடைய தாக்கம்தான் சீனாவை 1894, 95 தோற்கடித்தது. 1905 ரஷ்யாவையும் ஜப்பான் தோற்கடித்தது. சாண்டூங் பகுதியை ஜப்பான் தன்வசமாக்கிக் கொண்டது. மஞ்சூரியாவை பிற்காலத்தில் பிடித்துக் கொண்டு மஞ்சுகோ என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தியது. ஆகவே சீனாவிற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக ஜப்பான் வரத் தொடங்கியது என்பதை சீனர்கள் அறிந்து கொண்டார்கள். சீனாவினுடைய உள்நாட்டு அரசியலும், உலக அரசியலும் மிகப்பெரிய மாறுதலை இந்த காலகட்டத்தில் எதிர்நோக்கின என்பது உணரத்தக்கது. சீன மக்கள் அதிக வரிச்சுமையால் துன்பப்பட்டார்கள். சீன நாட்டில் மற்றொரு பொருளாதார பிரச்சனை மக்கள் தொகை பெருக்கம், மற்றொன்று பஞ்சம், வெள்ளம் போன்றவை. பன்னாட்டு பஞ்ச கமிஷன் ஒன்று அமைக்கப்பட்டது. இந்த பஞ்ச கமிஷன் கிராமப்புற சாலைகளை அமைத்தது. அதேபோன்று கிராமப்புற மக்களுக்கு கடனை கொடுத்தது. வலிமையான ஆட்சி இல்லை. சீனா முழுமையும் ஒரே கட்டுப்பாட்டில் இல்லை. போர் பிரபுக்கள் அந்தந்த பகுதிகளை அவர்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார்கள். மேலை நாட்டவர்கள் உடன்படிக்கை நகரங்களை அவர்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார்கள். ஆகவே சீனா என்ற நாடு சிதறுண்டு கிடந்த ஒரு நிலை. சீனாவின் பகுதிகளை பல நாடுகள் ஏப்பமிடத் தொடங்கின. குறிப்பாக ஜப்பானுடைய ஆக்கிரமிப்பு மக்களை நிலைகுலைய செய்தது. ஆகவே அடுத்து என்ன நடக்கும்? அடுத்து
மக்களுக்கு விடிவு காலம் பிறக்காதா? மக்களுடைய நிலை மாறாதா? சீனா ஒன்றுபடாதா? யார் சீனாவினுடைய தலைமை பொறுப்பை ஏற்பது? என்று பல கேள்விகள் சீன மக்களிடையே எழுந்தன. அதற்கு விடையாக கோமின்டாங் கட்சி, சன் யாட்சன் செம்மைப்படுத்திய தேசிய மக்கள் கட்சி KMT என்று ஒன்று தொடங்கியது. அடுத்து ரஷ்யாவில் 1917ல் ஏற்பட்ட ரஷ்ய புரட்சியின் காரணமாக சோசலிச கருத்துக்களும் சீனாவில் படிப்படியாக மலரத் தொடங்கின. இவ்வாறு 20வது நூற்றாண்டினுடைய தொடக்க காலம் மிகப்பெரிய சக்திகளை சீன மக்களிடையே கட்டவிழ்த்து விட்டது. ஆகவே புதிய சிந்தனை, புதிய எண்ணங்கள், புதிய அமைப்புகள் தோன்றத் தொடங்கின. சீன சமுதாயம் மாறத் தொடங்கியது. மக்களுடைய மனநிலை மாறத் தொடங்கியது. இந்த சூழலில் தான் ரஷ்ய புரட்சியினுடைய தாக்கத்தை நாம் காண வேண்டி உள்ளது. அதேபோன்று சீனாவில் கம்யூனிச கட்சி எவ்வாறு ஏற்பட்டது? அது ஏற்படுவதற்கான களம் சீனாவில் எத்தகையதாக இருந்தது என்பது ஒரு ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கின்றது. கம்யூனிசத்தை பற்றி நாம் தெரிந்திருக்கின்றோம். காரல் மார்க்ஸ் மூலதனம் பல தொகுதிகளாக வெளியிடப்பட்டது. காரல் மார்க்ஸ் மிகப்பெரிய அறிஞர். அவர் அளவுக்கு சிந்தித்தவர்கள், கற்றவர்கள் இருக்கிறார்களா என்று நாம் கேட்க வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது. லண்டன் மியூசியத்தில் இருந்த பல்வேறு புத்தகங்களை, ஆவணங்களை பல ஆண்டு காலம் விடாமுயற்சியுடன் தொடர்ந்து படித்து அதில் கரைகண்ட மேதை என்று காரல் மார்க்ஸை நாம் சொல்லலாம். இங்கிலாந்தினுடைய வரலாற்றை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் காரல் மார்க்ஸினுடைய படைப்புகளை பற்றி தெரிந்து கொண்டால் போதும் என்று சொல்வார்கள். கம்யூனிச சித்தாந்தத்தை வெளிப்படுத்தியவர்கள் காரல் மார்க்ஸும் அவருடைய நண்பர் எங்கெல்ஸும். இவர்கள் இருவரும் சேர்ந்து 1848ஆம் ஆண்டு கம்யூனிச அறிக்கை என்றை வெளியிட்டார்கள். கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ. இந்த கம்யூனிச அறிக்கை சமுதாயத்தில் 2 பிரிவுகள் இருக்கின்றன. ஒன்று முதலாளிகள், மற்றொன்று தொழிலாளிகள். இந்த முதலாளி, தொழிலாளி வர்க்க போராட்டம் தொடங்கி இரு பிரிவுகளும் மாறி சோசலிச சமுதாயம் ஏற்படும் என்ற கருத்தை காரல் மார்க்ஸும் எங்கெல்ஸும் வெளியிட்ட கம்யூனிஸ்ட் அறிக்கையும் வெளியிட்டது. உலக தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள். நீங்கள் இழக்கப் போவது உங்களுடைய கட்டுத்தலைகளைத்தான். அதேபோன்று வேலை வேண்டும், உணவு வேண்டும் போன்ற கோரிக்கைகளை தொழிலாளிகள், விவசாயிகள் கேட்க ஆரம்பித்தார்கள். ஆகவே புதிய ஒரு சமுதாயத்தில் ஒரு புதிய சித்தாந்தம் தொடங்கியது. உலக வரலாற்றிலே இந்த ஜெர்மானிய சிந்தனையாளரும் எங்கெல்ஸும் சேர்ந்து கம்யூனிச அறிக்கையை வெளியிட்டார்கள். இதுதான் சோசலிச புரட்சியினுடைய கருவாக அமைந்தது. ஆகவே உலக வரலாற்றில் சோசலிச கருத்துக்களை சொல்லிய பெரும் மேதைகள் மார்க்ஸும் எங்கெல்ஸும். ஆகவே கம்யூனிச கோட்பாட்டினுடைய தியரிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர், அந்த கோட்பாட்டை வெளியிட்டவர்கள் மார்க்ஸும் எங்கெல்ஸும். ஆகவே கம்யூனிச அறிக்கை கம்யூனிசத்தை பற்றி விரிவாக சொல்கின்றது. ஆகவே இந்த கம்யூனிச அறிக்கை தொழிலாளிகளுடைய நலனுக்காக, தொழிலாளிகளுடைய வலிமைக்காக, தொழிலாளிகளுடைய ஒற்றுமைக்காக வெளியிடப்பட்டது. இதை செயல்படுத்திய பெருமை லெனினை சாரும். முதல் உலகப் போரில் ரஷ்யா பங்கு பெறுகின்றது. முதல் உலகப் போர் தொடங்குகின்ற பொழுதே 1917ல் புரட்சி ஏற்பட்டதன் காரணமாக போரிலிருந்து ரஷ்யா விலகி விடுகின்றது. அப்பொழுது ஜெர்மனியில் லெனின் இருக்கின்றார். போர் நடக்கின்ற பொழுது ஜெர்மனி லெனினை ரஷ்யாவிற்கு அனுப்புகின்றது. ரஷ்ய நாட்டு மக்களுடைய நிலைமை பரிதாபமாக இருக்கின்றது. இன்று நாம் காண்கின்ற உக்ரைன் போராக இருந்தாலும் சரி, அல்லது இலங்கையில் நடக்கின்ற மக்கள் போராட்டமாக இருந்தாலும் சரி, மக்கள் படுகின்ற அவஸ்தைகளை, கஷ்டங்களை, பொருளாதார நெருக்கடிகளை அவர்கள் எங்கு போவது, எங்கு செல்வது என்று பரிதவிக்கும் நிலையை
நம்மால் இன்று சமகாலத்தில் பார்க்க முடிகின்றது. ஆனா இதையும் மிஞ்சக்கூடிய அளவிற்கு மிக துன்பத்திலும், துயரத்திலும், பொருளாதார சிக்கலிலும் ஆழ்ந்து விழுந்தவர்கள் ரஷ்ய மக்கள். லெனின், விவசாயிகளே உங்களுக்கு நான் நிலம் தருகின்றேன். பட்டினி கிடக்கும் மக்களே உங்களுக்கு உணவு தருகின்றேன். மக்களே உங்களுக்கு அமைதியை தருகின்றேன் என்று 3 தாரக மந்திரங்களை சொன்னார்கள். ரஷ்ய மக்கள் லெனினுடைய பாதையில் சென்றார்கள். லெனின் மிகப்பெரிய மார்க்சிய சித்தாந்தங்களை நன்கு கற்று உணர்ந்தவர். மார்க்சிய கருத்துக்களை ரஷ்ய மக்களுக்கு ஏற்றாற் போன்று, ரஷ்ய சூழலுக்கு ஏற்றாற் போன்று வடிவமைத்து, ரஷ்ய மக்களை தன்னுடைய பாதையில் ஈர்த்து, உலக வரலாற்றிலே புதிதாக சோசலிச சமுதாயத்தை, சோவியத் கம்யூனிச புரட்சியை ரஷ்யாவில் நிகழ்த்திய பெரும் தலைவர் லெனின் அவர்கள். உலக வரலாற்றில் முதலாக முதலாளித்துவ நாடுகள், சோசலிச நாடுகள் என்று உலக அரங்கு 2 பிரிவுகளாக பிரிந்ததை நம்மால் காண முடிகின்றது. சோசலிச கருத்து செயல்முறைக்கு வராத ஒரு உட்டோப்பியன் கருத்து என்று சொல்பவர்களும் உண்டு. ஆனால் கம்யூனிச புரட்சி ஏழை மக்களுக்கு, தொழிலாளர்களுக்கு, உழைப்பாளர்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமைந்தது. அதை செயல்படுத்த முடியும் என்பதை லெனின் ரஷ்யாவில் சுட்டிக்காட்டினார். நீங்கள் ரஷ்யாவில் இருந்த நிலையை ஒப்பிடுகின்ற பொழுது சீனாவின் நிலை இன்னும் படுமோசமாக இருக்கின்றது. அங்கே அமைதி இல்லை. அந்த நாடு ஒன்றுபட்டு இருக்கவில்லை. மாணவர்கள் போராட்டத்தில் ஜப்பானிய பொருட்களை பகிஷ்காரம் செய்கின்றார்கள். வியாபாரிகள் தங்களுடைய கடைகளை அடைக்கின்றார்கள். ஓராண்டிற்கு மேலாக போராட்டம் நடைபெறுகின்றது. சீனாவினுடைய தலைமையை யார் ஏற்பது? சீன மக்களுக்கு அமைதி எப்பொழுது கிடைக்கும்? சீன பகுதிகளை ஜப்பானிடமிருந்து எப்படி பாதுகாப்பது? இவ்வாறு பல்வேறு பிரச்சனைகளை சீன நாடு எதிர்நோக்கி இருந்த காலகட்டத்தில் இந்த கம்யூனிச புரட்சி ஒரு வரப்பிரசாதமாக அமைந்தது. ஏன் நாம் நாடும் அந்த கம்யூனிச பாதையில் செல்லக்கூடாது என்று பலர் சிந்திக்க தலைப்பட்டார்கள். ஆகவே 1918 மார்க்சிய சிந்தனை அரங்கம் அங்கே தொடங்கப்பட்டது. மார்க்சிய சிந்தனை படிப்பகங்கள் தொடங்கப்பட்டன. 1920 கம்யூனிச தலைவர்கள் பலர் சீனாவுக்கு அனுப்பப்பட்டார்கள். பகுனின், கரோபொட்டேகின் போன்றவர்கள். ஆகவே சீன லெனின் ரஷ்யாவில் மட்டும் கம்யூனிச புரட்சி வந்தால் போதாது. உலகம் முழுவதும் வர வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருந்தார். ஆகவே ரஷ்ய புரட்சி ஒரு தொடக்கம். அது உலக நாடுகளில் எல்லாம் இந்த புரட்சியை ஏற்படுத்த வேண்டும். அதற்காக பன்னாட்டு கம்யூனிச அமைப்பு ஒன்றை ஏற்படுத்தினார்கள். அதற்கு பெயர் கோமின்டாங் கம்யூனிஸ்ட் இன்டர்நேஷனல். சீனாவில் இந்த கம்யூனிஸ்ட் இன்டர்நேஷனல் கம்யூனிச கட்சி தொடங்குவதற்கு ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியாக விளங்கியது. சீன மாணவர்கள் மாசேதுங் உட்பட பலர் தொடக்க காலத்தில் இருந்தே இந்த அ சீன கம்யூனிஸ்ட் கட்சியில் தொடங்கினார்கள். ஜூலை 1921 சீன கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கப்பட்டது. மார்க்சிய சிந்தனை அரங்கம், மார்க்சிய சிந்தனை படிப்பகங்கள் பல்வேறு நகரங்களில், பல பல்கலைக்கழகங்களில், பல கிராமங்களில் படிப்படியாக தொடங்கப்பட்டன. ஆனால் தொடக்க காலத்தில் சீன கம்யூனிச கட்சி மிகப்பெரிய சக்தியாக வளர்ந்து விடவில்லை. ஆகவே கோமின்டாங் கம்யூனிஸ்ட் இன்டர்நேஷனல் அமைப்பில் இருந்து சீன ரஷ்ய ஆலோசகர்களை லெனின் சீனாவிற்கு அனுப்புகின்றார். சன்யாட்சன் கூட தன்னுடைய கோமின்டாங் கட்சியை அந்த அமைப்பை போன்று மாற்ற விரும்பி தன்னுடைய கட்சியை மாற்றியமைக்கக்கூடிய நிலையை நாம் பார்க்கின்றோம். 1937க்கு பின்பு ஜப்பான் சீனாவின் மீது முழு ஆக்கிரமிப்பை நடத்துகின்ற பொழுது கோமின்டாங் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் இணைந்து செயல்படக்கூடிய நிலையை சீன வரலாற்றின் பிற்பகுதியில் நாம் காணலாம். ஆகவே ரஷ்ய புரட்சி பல நாடுகளில் சோசலிச கருத்துக்கள் பரவுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தியது. முதல் உலகப் போரில் உட்ரோ வில்சன் சுயநிர்ணய கோட்பாடு ஒன்றை அறிமுகப்படுத்தினார். அதேபோன்று ரஷ்ய புரட்சியின் தாக்கத்தின் காரணமாக சோசலிச கருத்துக்கள் வளரத் தொடங்கின. தொழிலாளர்கள், விவசாயிகள் போன்றவர்கள் இந்த அமைப்புகளில் சேரத் தொடங்கினார்கள். ஆகவே படிப்படியாக இந்த சோசலிச கருத்து தொடர ஆரம்பித்தது.
கம்யூனிசத்தை பொறுத்தவரையில் அல்லது மார்க்சியத்தை பொறுத்தவரையில் மார்க்சியம் 3 நிலைகளை சொல்கின்றது. ஒன்று தீசிஸ், ஆன்டிதீசிஸ், சிந்தசிஸ். அதாவது முரண்பாடுகளின் இணக்கம், யூனிட்டி ஆஃப் ஆப்போசிட்ஸ். ஹெகல் ஜெர்மானிய தத்துவ ஞானி ஹெகல் தான் இந்த 3 நிலைகளை முதலாக சொன்னார். ஆனால் மார்க்ஸ் அந்த நிலைகளை சிறிது மாற்றி பொருளாதார காரணிகள் தான் சமுதாய அமைப்பிற்கு, பொருளாதார முன்னேற்றத்திற்கு, கலாச்சாரத்திற்கு மிக முக்கியம். பொருளாதாரம் தான் அடிப்படை. ஆகவே டயலெக்டிக்கல் மெட்டீரியலிசம். ஆகவே மார்க்சிய கோட்பாடு ஹெகலினுடைய கோட்பாட்டை சிறிது மாற்றி பொருளாதார காரணிகளுக்கு முழுக்க முழுக்க முக்கியத்துவம் கொடுத்தது. ஆகவே இந்த உலகம் முதலாளித்துவ உலகமாக இருந்த ஒன்றை மாற்றி சோசலிச முதலாளிகள், தொழிலாளிகள் என்ற 2 அமைப்புகளை ஏற்படுத்திய நிலையை நாம் பார்க்கின்றோம். இந்த சோசலிச கருத்துக்களின் தாக்கம் ஐரோப்பா மட்டுமல்ல, ஆசியா மட்டுமல்ல, மற்றும் பிற நாடுகளிலும் தொடங்கின. இன்றைக்கும் இங்கிலாந்தில் லேபர் கட்சி என்ற ஒன்று இருப்பதை நாம் பார்க்கின்றோம். தொழிலாளர் யூனியன்கள் இருப்பதை, தொழிற்சங்கங்கள் இருப்பதை பார்க்கின்றோம். லெனின் ஆசியாவில் கம்யூனிசம் பரவினால் அது முதலாளித்துவ நாடுகள் அல்லது காலனி நாடுகளினுடைய பலத்தை அது குறைக்கும் என்று நினைத்தார். ஆகவே அவர் சீனாவில் இந்த கம்யூனிசம் பரவுவதை அவர் எதிர்நோக்கி கொண்டிருந்தார். தொடக்க காலத்தில் கோமின்டாங் கட்சியுடன் அவர் சேர்ந்து கொண்டார். பின்பு கம்யூனிஸ்டுகளும் தனிப்பட்ட முறையில் கோமின்டாங் கட்சியில் பங்கு பெறலாம் என்ற ஒரு நிலை ஏற்பட்டது. ஆகவே சீனாவில் கம்யூனிச கட்சியினுடைய தொடக்கம் இப்படித்தான் சிறிது சிறிதாக கோமின்டாங்குடன் இணைந்து பள்ளி, கல்லூரி மாணவர்களிடையே மார்க்சிய சிந்தனை படிப்பகங்களின் மூலம், பிரச்சாரங்களின் மூலம், துண்டு பிரசுரங்களின் மூலம் விவசாயிகளுடைய வறிய நிலையை மாற்றுவதற்கு சொன்னதற்காக அவர்கள் ஏற்றுக்கொண்டதன் காரணமாக சீன மாணவர்களிடையே, விவசாயிகளிடையே, தொழிலாளர்களிடையே, சாதாரண மக்களிடையே இந்த சித்தாந்தம் சீனா அன்றிருந்த நிலையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. சீனாவின் நிலை மாற வேண்டும் என்றால், சீனா ஜப்பானுடைய ஆக்கிரமிப்பிலிருந்து விடுபட வேண்டும் என்றால், சீன மக்கள் முன்னேற வேண்டும் என்றால், சீனா ஒன்றுபட வேண்டும் என்று நினைத்தால், சீனாவில் ஒரு வலிமை வாய்ந்த ஆட்சி அமைய வேண்டும் என்றால், அதற்கு ஒரு மாற்று வராதா என்று நினைத்தார்கள். இந்த சூழலில் தான் சோசலிச கருத்துக்கள் சீனாவில் படிப்படியாக நுழையத் தொடங்கின. மார்க்ஸ் ஹெகலியன் டயலெக்டிக்ஸ் சொன்னதை போன்று மாசே துங் அவர்களும் தொடக்க காலத்திலிருந்தே அந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கின்றார்கள். அவர் ஃபிரெடரிக் பால்சன் என்ற ஜெர்மானிய தத்துவ ஞானி சொன்ன கருத்தை அவர் முழுமையாக ஏற்றுக்கொண்டார். இந்த ஃபிரெடரிக் பால்சன் என்ற ஜெர்மானிய தத்துவ ஞானி என்ன சொல்கின்றார் என்றால், மனிதனுடைய எண்ணமே அறிவின் அடிப்படை. வில் இஸ் பிரைமரி ஃபார் த இன்டலெக்ட். நம்ம என்ன என்ன நினைக்கிறோமோ அதுதான் அறிவார்த்தமாக அமையும், அறிவார்ந்த செயலாக மாறும். அதே போன்று அறக்கருத்துக்கள் தேசியத்திற்கு தேசியத்தினுடைய ஒரு பங்கு. சீன சீர்திருத்தவாதிகளிடையே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால், கன்பூசிய கோட்பாடுகளையும் நவீன கருத்துக்களையும் எவ்வாறு இணக்கமாக செய்வது, எவ்வாறு இரண்டையும் ஒன்றுபடுத்துவது, சமப்படுத்துவது, இரண்டும் வேண்டும். கன்ஃபூசிய கருத்துக்களை முற்றிலுமாக விட்டுவிட முடியாது. ஏனென்றால் சீன மக்களினுடைய ஆதாரம் வேர்களே இந்த கன்ஃபூசிய சித்தாந்தத்தில் தான் இருக்கின்றது. அதே மாதிரி முழுமையாக நவீன கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள இயலாது. ஏனென்றால் அதில் சாதக பாதகங்கள் உள்ளன. ஏனென்றால் சீனா ஒரு மிக பழமையான நாடு, தொன்மையான நாடு, நாகரிகமான நாடு. பல அறக்கருத்துக்களினுடைய அடிப்படை விளக்காக விளங்கக்கூடியது. ஆகவே அதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே பழமையில் சிறந்த கருத்துக்களை, கன்பூசிய கருத்துக்களை விட்டுவிட முடியாது. அதே நேரத்தில் அனைத்து நவீன கருத்துக்களையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே பழமைக்கும் புதுமைக்கும் ஒரு போராட்டமாக அமைந்தது. பழமையில் நல்லவற்றை தேர்ந்து கொள்வோம், புதுமையில் நல்லவற்றை எடுத்துக்கொள்வோம் என்ற ஒரு நிலை ஏற்பட்டது. ஜப்பானிய சீர்திருத்தவாதிகள் சொன்னதை போன்று கிளை நாட்டு அறக்கருத்துக்களையும் மேலை நாட்டு விஞ்ஞானத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சீனாவில் சீர்திருத்தவாதிகள் சொல்ல ஆரம்பித்தார்கள். அதையும் மாணவர்களும் மக்களும் படிப்படியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. இந்திய வரலாற்றில் கூட இந்த சீர்திருத்தவாதிகள் ராஜாராம் மோகன் ராய் உட்பட பலர் எவ்வாறு நம்முடைய பண்டைய பழக்க வழக்கங்கள்
நம்முடைய முன்னேற்றத்துக்கு தடையாக இருந்தால் அவற்றை மாற்றிக்கொள்ள வேண்டும், சீர்படுத்த வேண்டும் என்று நினைத்தார்களோ, அதைப் போன்று சீனாவிலும் சீர்திருத்தவாதிகள் பழமையில் நல்ல கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தீய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக் கூடாது. கிறிஸ்தவ மத பிரச்சாரத்திற்கு மிகப்பெரிய எதிர்ப்பு இருந்தது. பாக்சர் கழகம் கூட ஓரளவுக்கு அந்த கிறிஸ்தவ சீன மக்களிடையே கிறிஸ்தவ மதத்திற்கு ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலையை நம் முன்னால் படம் பிடித்து காட்டுகின்ற நிலையை நாம் பார்க்கின்றோம். ஆகவே மா சேதுங்கை பொறுத்தவரையில் சீன நாடு ஒன்றுபட வேண்டும். ஹெகலியன் டயலெக்டிக்ஸை போன்று இந்த ஃபிரெடரிக் பால்சன் சொன்ன சப்ஜெக்டிவ், அப்ஜெக்டிவ் இரண்டுக்கும் வேற்றுமை இல்லை. பழமைக்கும், புதுமைக்கும் வேற்றுமை இல்லை. ஆகவே சீன மக்களிடையே மனக்குழப்பத்திற்கு ஒரு தீர்ப்பை மாசேதுங் இந்த ஃபிரெடரிக் பால்சன் சொன்ன கருத்துக்களை சொல்லி மக்களிடையே அவர்களுடைய மனமாற்றத்திற்கான ஒரு அடிப்படையை செய்தார். அதேபோன்று சீன மக்களின் ஒற்றுமைக்காகவும் அவர் பல மாணவர் சங்கங்களில் இணைந்து தொடங்கினார். மாசேதுங் அவர்களும் பல மேலை நாட்டு புத்தகங்களை படித்திருக்கின்றார். இளவயதிலேயே அவற்றை நன்கு கற்றுணரக்கூடிய ஒரு நிலை இருந்தது. சீன கம்யூனிசத்திற்கும், ரஷ்ய கம்யூனிசத்திற்கும் பல வேறுபாடு உண்டு. மார்க்ஸ் ஒரு நாள் கூட ரஷ்யாவில் கம்யூனிச புரட்சி வரும் என்று சொல்லவில்லை. ஆனால் மார்க்சிய கருத்துக்களை நன்கு உணர்ந்த லெனின் ரஷ்யாவினுடைய சூழலுக்கு ஏற்ப அங்கே ரஷ்ய போல்ஷிவிக் புரட்சியை ஏற்படுத்தினார். இந்த கம்யூனிச கட்சியை பொறுத்தவரையில், கம்யூனிச புரட்சியை பொறுத்தவரையில் நாம் ஒன்றை தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இது ஒரு கட்சியினுடைய ஆட்சி. கம்யூனிச நாடுகளாக நம் கண் முன்னால் ரஷ்யாவும், சீனாவும் விளங்குகின்றன. அங்கு ஒரு கட்சி ஆட்சி நடைபெறுகின்றது. இந்த கட்சி தனித்து இயங்கக்கூடியது, ரகசியமானது, அதிக அதிகாரம் படைத்தது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நீங்கள் ரஷ்யாவில் கூட இந்த புரட்சிக்கு பின்பு தனிமனித சுதந்திரம் பாதிக்கப்பட்டதாக சொன்னார்கள். சோல்ஜெனிட்சின் என்பவர் கூட ரஷ்யாவிலிருந்து தப்பித்து அமெரிக்கா சென்று அடைந்தார். அங்கே ரஷ்யாவில் ஒரு நாய் கூட குலைக்க முடியாது. இல்ல ரஷ்ய தலைவர்களுடைய அனுமதி இல்லாமல் குலைக்க முடியாது. ஒரு யூனிஃபார்மிட்டி ஒன்றை செய்தால் கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்றை செய்தால் அதை எல்லோரும் செய்ய வேண்டும். தமிழகத்தில் கூட ஒரு பழமொழி உண்டு. மாஸ்கோவில் மழை பெய்தால் மதுரையில் குடைப்பிடிப்பார்கள் என்று சொல்கின்றார்கள். ஆகவே அந்த கம்யூனிசத்தினுடைய இணக்கம் கம்யூனிஸ்டுகள் எவ்வாறு ஒன்று விடுவார்கள் என்பதற்காக சொல்லப்பட்டது. கம்யூனிஸ்ட் கருத்துக்களுடைய தாக்கம் பல நல்ல கருத்துக்களை உழைப்பாளர்களுடைய முன்னேற்றத்திற்கு, உழைப்பாளர்களுடைய குரலை ஓங்கி எடுப்பதற்கு, உழைப்பாளர்களுடைய ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கு, விவசாயிகளிடையே ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கு பல பல நல்ல கருத்துக்களை சொல்லி இருக்கின்றது. இந்த மார்க்சியத்தினுடைய சித்தாந்தம் மேலை நாடுகளில் கூட பல சோசியலிச அரசுகள் ஏற்படுவதற்கு காரணமாக அமைந்தது. இங்கிலாந்தில் லேபர் கட்சி இருக்கின்றது. பிரான்ஸ், ஜெர்மனி பல மேலை நாடுகளிலும் கூட இந்த சோசியலிச கருத்துக்களால் ஈடுபட்ட நாடுகள் பல இருக்கின்றன. இவ்வாறு மார்க்சிய சித்தாந்தம் ஏழை மக்களுக்கு, உழைப்பாளிகளுக்கு மிகப்பெரிய உரிமைகளை, ஒற்றுமையை ஏற்படுத்தியது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். மார்க்சிய திறனாய்வு தனியாக இருக்கின்றது. ஆகவே நான் மார்க்சியத்தை உயர்த்தி பேசவோ அல்லது குறைத்து பேசவோ இல்லை. மார்க்சியத்தில் பல நல்ல நல்ல அம்சங்கள் இருக்கின்றன. தனிமனித உரிமை ஓரளவுக்கு அங்கே கட்டுப்படுத்தப்படுகின்றது. ஏனென்றால் லெனின் ஜார் மன்னனை போன்று ஒரு ரகசிய போலீஸ் அமைப்பை வைத்திருந்தார். ஒரு கடுமையான அவர் எதிர்ப்பை எதையும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்கின்றார்கள். இந்த ஒரு கட்சி ஆட்சியிலேயே ஜனநாயகத்திற்கும் இந்த கம்யூனிச ஆட்சிகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய வேறுபாட்டை சாதாரணமாக எல்லோருமே அறிந்து கொள்ள முடியும். ஆனால் நம் சீன வரலாற்றிலே நாம் பார்க்கக்கூடிய நிலை என்னவென்றால், சீன நாடு பல பகுதிகளாக சிதறுண்டு கிடந்தது. பல ஆட்சியாளர்கள் வார்லார்ட்ஸ் படைகளை கொண்டிருந்த பிரபுக்கள் பல பல பகுதிகளை கொண்டிருந்தார்கள். பிரான்ஸ், இங்கிலாந்து, ஜெர்மனி, ஜப்பான், அமெரிக்கா போன்ற மேலை நாடுகள் பல நகரங்களை உடன்படிக்கை மூலம் தங்கள் வசப்படுத்திக் கொண்டிருந்தன. அப்ப சீனா ஒரு நாடே இல்லை. இத்தாலியை சொல்கின்ற போது இட்டாலி வாஸ் அ மியர் ஜியோகிராபிக்கல் எக்ஸ்பிரஷன் ஒரு புவியியல் பெயர்தான் என்று சொல்வதை போன்று சீனாவையும் ஒரு புவியியல் என்று நம்மால் சொல்ல முடியும். ஆகவே இந்த நிலை மாற வேண்டும். மக்கள் ஒன்றுபட வேண்டும். சீன தேசியம் எழுச்சி பட வேண்டும். சீனாவில் ஒரு கட்டுக்கோப்பான ஒரு ஆட்சி அமைய வேண்டும். சீன மக்கள் ஒரு அணியில் திரள வேண்டும். அந்நிய ஆக்கிரமிப்பு, அந்நிய படையெடுப்பு அகற்றப்பட வேண்டும். சீனாவுக்கு ஒரு விடிவு காலம் வர வேண்டும் என்ற நினைத்த நிலையில் தான் கம்யூனிச கட்சி தொடங்கியது என்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம்.
ஜப்பானை பற்றி சொல்ல விரும்புவது என்னவென்றால், ஜப்பான் மேலை நாட்டு தாக்கத்திற்கு ஆட்பட்டது. தன்னை முழுமையுமாக ஒரு மேலை நாடாக மாற்றிக் கொண்டது. ஜப்பான் ஏன் மஞ்சூரியாவை பிற்காலத்தில் இணைத்துக் கொள்ள வேண்டும்? ஏன் ஜப்பான் சீனாவின் மீது தன்னுடைய ஆக்கிரமிப்பை தொடங்கியது என்ற சில கேள்விகள் எழுகின்றன. இதற்கு காரணம் என்னவென்றால், மேலை நாடுகளைப் போன்று ஜப்பானும் தொழில் துறையில் மிக வேகமாக முன்னேறியது. ஜப்பானுடைய நாட்டினுடைய புவியியல் அமைப்பு அதற்கு கச்சா பொருட்கள் அதிக அளவுக்கு கிடைக்கக்கூடிய நிலையில் இல்லை. ஆகவே இந்த கச்சா பொருட்களை கிடைக்கக்கூடிய பகுதியாகத்தான் மஞ்சூரியாவை அது பார்த்தது. ஆகவே ராணுவ ஆட்சி, நவீனமயமாக்கம், சாமுராய் போன்ற படை அமைப்பு ஜப்பானை மிகவே ஒரு 50, 60 ஆண்டு காலத்துக்குள்ளாகவே மேலை நாடுகளினுடைய வலிமைக்கு ஏற்ப அது தன்னை வளர்த்துக் கொண்டது. ஆனால் அது வெளியில் தெரியவில்லை. சீனாவை தோற்கடித்ததற்கு பின்பு 1894, 95 1905 ரஷ்யாவை தோற்கடித்ததற்கு பின்புதான் உலக நாடுகளுடைய கவனம் ஜப்பானின் மீது திரும்பியது. துருக்கிய நாட்டை ஐரோப்பிய வரலாற்றில் நோயாளி என்று சொல்வார்கள். ஐரோப்பியாவின் நோயாளி துருக்கி என்று சொல்வார்கள். சீன வரலாற்றிலும் சீனாவையும் கூட ஒரு முறை அவ்வாறு ஆசியாவினுடைய நோயாளி என்று சொல்லலாம் என்று நான் நினைக்கின்றேன். இந்த நோயாளியை தங்கள் வசப்படுத்த ஜப்பான் நினைத்தது. அதனுடைய காரணம் தான் வெர்சைல்ஸ் உடன்படிக்கையினுடைய காரணமாக இந்த சான்டுங் பகுதி ஜெர்மனியிலிருந்து ஜப்பானுக்கு கொடுக்கப்பட்டது. பின்பு மஞ்சூரியாவையும் அது தன்னுடைய போக்கில் இணைத்துக் கொண்டது. இவ்வாறு சீனாவை பல ஐரோப்பிய நாடுகள் துண்டாடின. இந்த துண்டாடிய காலகட்டத்தில் மாணவர்கள் தன்னுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டார்கள். ஜப்பானிய பொருட்களை பகிஷ்கரித்தார்கள். ஆகவே சீனாவில் தேசியம் மிக வேகமாக வளரத் தொடங்கியது. ஆகவே சீன நாடு பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, கலாச்சாரமாக இருந்தாலும் சரி, கல்வியாக இருந்தாலும் சரி, வேறு பல துறைகளாக இருந்தாலும் சரி, அனைத்திலுமே மிகப்பெரிய மாறுதலை ஏற்படுத்திய காலகட்டமாக இந்த 20வது நூற்றாண்டுடைய முற்பகுதி விளங்கியது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். மே 4த் மூவ்மெண்ட் மே 4 1919 உலக வரலாற்றிலே மிகப்பெரிய போர், மிகப்பெரிய உலகப் போர் 1914, 1918 ஏற்பட்ட போர் தான். இந்த போர் நடக்கின்ற பொழுது சீனாவினுடைய நிலை மிகவும் பரிதாபகரமானது. சில விவசாயிகள் அவதிக்குள் உள்ளானார்கள். பஞ்சம், வெள்ளம், மக்கள் தொகை பெருக்கம் சீன மக்களை வாட்டியது. பன்னாட்டு பஞ்ச கமிஷன் ஒன்று ஏற்படுத்தப்பட்டது. மக்களுடைய துயர் துடைப்பதற்காக அவர்கள் கிராம கடன்களை வழங்கினார்கள், சாலைகளை அமைத்தார்கள். ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷன் அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய செல்வந்தர் அதாவது சீனா பாக்சர் கழகத்தின் மூலம் அதிகமான நஷ்ட ஈடு அமெரிக்காவுக்கு கிடைத்தது. அந்த பணத்தை சீனாவிற்கு செலவழிப்பதற்காக அமெரிக்க ஐக்கிய நாடுகள் முயன்றன. அதன் விளைவாக சீன மாணவர்கள் பலர் அமெரிக்காவில் சென்று கல்வி கற்றார்கள். இந்த ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷன் பல மக்களுடைய துயர் துடைக்கும் பணிகளில் ஈடுபட்டது. இது ஒரு பைலட் ப்ராஜெக்ட். இது நாடு தழுவிய ஒரு நிவாரண அமைப்பாக அல்லது அமையவில்லை. சின்ன சின்ன இடங்களில் ஒரு சில இடங்களில் ஒரு முன்மாதிரி திட்டமாகத்தான் இது செயல்பட்டது. ஆகவே சீனாவினுடைய நிலைமை எப்படிப்பட்டது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இந்தியா கூட ஆங்கில அரசினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது. ஆனால் சீனாவின் நிலையோ பற்பல மேலை நாடுகள் அதை துண்டாடின. சீனாவினுடைய உள்நாட்டிலும் போர் பிரபுக்கள் தங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தினார்கள். மேலை நாடுகள் பல உடன்படிக்கை நகரங்களை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தன. ஆகவே சீனாவினுடைய நிலை மிகவும் மிகவும் பரிதாபகரமாக இருந்தது. போதாததற்கு முதல் உலகப் போர் வேறு தொடங்கிவிட்டது. சீனாவுடைய மக்கள் தொகை 300 மில்லியன் என்று சொல்கிறார்கள். 1 மில்லியன் என்றால் 10 லட்சம். ஆகவே மக்கள் தொகை பெருக்கம் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக, உணவு பற்றாக்குறை ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. ஆகவே சீனா இந்த முதல் உலகப் போர் அல்லது 2வது உலகப் போருக்கு முன்பு சீனாவினுடைய நிலைமை எந்த நாட்டோடும் ஒப்பிட முடியாத ஒரு நிலை இருந்தது. ஆகவே சீனா ஆசியாவின் நோயாளி
சீனா என்று கூட சொல்லக்கூடிய நிலவுக்கு எப்படி ஐரோப்பாவினுடைய நோயாளி துருக்கி என்று சொன்னார்களோ, அது உளவிற்கு சீனாவினுடைய நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது. இந்த நிலையை மாற்றுவதற்கு பல சிந்தனைகள், பல அமைப்புகள், மாணவர்கள் மாணவர்கள் தலைமை ஏற்று தொடங்க நடத்தினார்கள். கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் படிப்படியாக மக்களை, விவசாயிகளை, தொழிலாளர்களை, மாணவர்களை, வர்த்தகர்களை தங்கள்பால் ஈர்த்தது என்பதை நாம் இங்கு மீண்டும் நினைவில் கொள்ள வேண்டும். ஒரு நாடு ஒன்றுபடுவது ஒரு எளிதான காரியம் அல்ல. ஒரு நாட்டு மக்கள் ஒரு சிந்தனை வசப்படுவது எளிதான காரியம் அல்ல. பல்வேறு சிந்தனைகள், பல்வேறு அமைப்புகள், பல்வேறு நிலைகள் இந்த சூழலில் எவ்வாறு சீனாவை ஒன்றுபடுத்த முடியும்? ஆகவே இது அம் சீன அரசாக இருந்தாலும் சரி, அல்லது மேலை நாடுகளினுடைய தாக்கமாக இருந்தாலும் சரி, அல்லது ஜப்பானினுடைய ஆக்கிரமிப்பாக இருந்தாலும் சரி, இந்த நிலையை எவ்வாறு சீர்படுத்துவது? எவ்வாறு செம்மைப்படுத்துவது? ஆகவே 1911ஆம் ஆண்டிற்கு பிறகு சீன குடியரசு நிறுவப்படுகின்றது. ஆகவே சன் யாட் சன் நான் முன்பே சொன்னேன். லெனின் புரட்சியை ஏற்படுத்தியதற்கு பிறகு மேலை நாடுகளினுடைய வலிமையை குறைக்க வேண்டுமென்றால், ஆசியாவில் கம்யூனிச புரட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்று செயல்படுத்தினார். அந்த கோமின்டாங் அமைப்பிலிருந்து 2 கட்சி நிர்வாகிகள் சீனாவிற்கு அனுப்பப்படுகின்றார்கள். சன் யாட் சென் தன்னுடைய சீன மக்கள் கட்சி கோமின்டாங் கட்சியை ரஷ்ய போல்ஷிவிக் கட்சியை போன்று மாற்றியமைக்கக்கூடிய நிலையை நாம் பார்க்கின்றோம். ஆகவே ஒரு கட்சி ஆட்சி, ரகசிய கட்சி, எல்லா அதிகாரங்களும் தன்னிடமே உள்ள ஒரு அமைப்பு, இவ்வாறு போல்ஷிவிக் கட்சி விளங்கியது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சீன வரலாற்றில் பல புதிய சிந்தனைகள், புதிய போக்குகள், புதிய நிலைகள் தோன்றத் தொடங்கின. சீனா பழமையிலிருந்து புதுமையை நோக்கி பயணிக்கத் தொடங்கிவிட்டது. சீனா தன்னுடைய வலிமையை உணரத் தொடங்கியது. எவ்வாறு நாம் ஒன்றுபட வேண்டும்? எவ்வாறு நாம் வலிமை பெற வேண்டும்? எந்த சித்தாந்தம் நம்மை உயர்த்தும்? எவ்வாறு நம் மக்கள் ஒன்றுவிடுவார்கள்? என்ற சிந்தனை மக்களிடையே பரவத் தொடங்கியது. சன் யாட் சென்னுடைய சீர்திருத்த சீர்திருத்தம் மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் உள்ளடக்கியதாக இருந்தது. ஆகவே தன்னுடைய கட்சியையும் சீன கட்சி அமைப்பை போன்று மாற்றி அமைத்த நிலையை நாம் பார்க்கின்றோம். சீன கட்சியினுடைய தொடக்கம் தான் நான் முன்னாடி விவரித்தது. சீன கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்குவதற்கு இன்னும் காலம் எடுக்க வேண்டும். 1937க்கு பின்புதான் 1937லிருந்து 45 வரை தான் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வளர்ச்சி மிக அற்புதமாக அமைந்தது. ஜூலை 1921ல் தான் சீனாவில் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்படுகின்றது. 100 ஆண்டுகளுக்கு 101 ஆண்டுகள் சீனா கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்படுத்தியது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஆகவே சீன நாடு கம்யூனிச கன்பூசிய கருத்துக்களை விட்டுவிடாமல் கன்பூசிய கருத்துக்களையும், கம்யூனிச கருத்துக்களையும் ஏற்றுக்கொண்ட ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். சீனாவினுடைய நிலைக்கு ஒரு சிரஞ்சீவியாக, ஒரு சீனாவை உய்விக்கக்கூடிய, உயர்த்தக்கூடிய ஒரு நிலையாக இந்த புதிய சித்தாந்தங்கள் மலர்ந்தன என்று நம்மால் அறிய முடிகின்றது. வணக்கம்.